வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஆக தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. வெளி விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய நட்பு உறவுகளை மேம்படுத்திக் கொள்வீங்க. காசு பண விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் லாப நோக்கத்தோடும் ஆதாய நோக்கத்தோடும் செயல்பட்டு வருவீங்க. மனதளவுல அமைதியும் நிதானமும் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள், காரியங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களையுமே ரொம்பவுமே நிதானத்தோடு தான் செயல்பட்டு வருவாங்க. ஆகையினால வழக்கமாக இருந்து வரக்கூடிய விஷயங்கள், காரியங்களே ஒரு விதமான மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க. அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டு வருவாங்க. வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலுமே நுட்பத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. காரியத்துல சிறப்புகளை பெற்று வருவாங்க. உங்களுடைய சிந்தனை ஆற்றல் பல வகைகளும் உங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மற்றும் உங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. தொழில்நுட்பத்தோடும் ஆர்வத்தோடும் செயல்படக்கூடிய தன்மை ஏற்படும். முடிக்க முடியாத நுணுக்கமான விஷயங்களை கூட சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. பொதுவாகவே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் பல வகைகளும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல முறையிலே கை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பிரயாண அலைச்சல்கள் தவிர்க்க முடியாது. சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்களும், தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கும். பிரயாணங்கள் வகையில் நிதானம் தேவை. அதே போல இந்த மாதம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க வகையிலும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அவங்க வகையில வரக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே போல ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகளுக்கும் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆன்மீக ரீதியான பிரயாணங்களை மேற்கொள்வதற்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனியும், அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் வக்ரம் பெற்ற புதனும் அமர்ந்திருக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். எல்லாருமே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்பவுமே நிதானத்தோடு தான் போகும். எதுலையுமே அவசரம் படவே முடியாது. எடுத்தோம் கூத்தோடு செயல்படவும் முடியாது. பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா அதுக்கேற்ற ரிசல்ட் அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்ல இருக்கும். சோ அதை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு வர வேண்டியதா இருக்கும். அதே போல குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சலும், வீண் விரயங்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்க வகையில விஷயங்கள், காரியங்கள்ல கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியமா இருக்கும். அதே போல மாணவர்களுக்கு இந்த அமைப்பானது கல்வி வித்தைகள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை அதிகம் ஏற்படுத்தும். மாணவர்கள் தனிப்பட்ட நிலையில உற்சாகத்தோடு இருப்பாங்க. பட் கல்வி வித்தைகள்ல கொஞ்சம் நிதானம் அதிகமாகவே ஆயிடும். பெருசா இதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நார்மலான விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். சோ ஓரளவு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே மற்றவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள்ல தான் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரம் கலகலப்போடும் சுறுசுறுப்போடும் காணப்பட்டு வருவீங்க. காரியங்கள்ல சாதகமான அமைப்புகளும் இருக்கும். இது எல்லாத்திலையுமே காரியம் முடிகிற வரைக்கும் நிதானத்தோடு செயல்பட்டு வருவதா ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.